தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த திரு சாமி நடராஜன் இணைப்பில் வந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தற்போது மேட்டூர் அணையை குறிப்பிட்ட தேதிக்குள்ள திறக்க முடியலங்கிற காரணத்தினால டெல்டா மாவட்ட விவசாயிகளில் பயன்பெறுவதற்காக தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் நிதி ஒதுக்கி இருக்கிறார் 56 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ். உங்களுடைய கருத்து? பொதுவா இந்த குறுவை தொகுப்பு திட்டம் சம்பா தொகுப்பு திட்டம் அரசாங்கம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட 6வது ஆண்டா காவிரியில ஜூன் 12க்கு தண்ணி திறக்கல. பெரும்பகுதியான நிலங்கள் ஆற்று பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய சாகுபடி தான் 6 வருஷமா இல்லாம இருக்குது. இப்ப நிலத்தடி நீர் சாகுபடியை பயன்படுத்துற போர் செட் விவசாயிகளுக்கு தான் இந்த குறுவை தொகுப்பு திட்டம் பயன்படும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு சுத்தமா குறுவை சாகுபடி அந்த அளவுக்கு அவங்க சொல்ற அளவுக்கு பண்ண முடியாது. நிலத்தடி நீர் மட்டும் கீழே போயிடுச்சு. இன்னொன்னு பயிர் வகை உற்பத்திகளுக்கு ஊக்கப்படுத்துறோம், அதை நீங்க நிறைய போடுங்கன்னு சொல்றாங்க. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நெல்லுக்கு அடுத்த ஒரு மாற்று பயிராக பயிரோ இல்ல வேற பொருளை எல்லா இடத்துலயும் போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வேணா அதை பண்ண முடியும். இந்த நிலத்தினுடைய தன்மை அப்படி மாறி போயிருக்கு. முழுக்க முழுக்க நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதி. இந்த குறுவை தொகுப்பு திட்டம் கடந்த 2-3 வருஷமா தொடர்ந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பகுதி விவசாயிகளுக்கு ஆழ்குழாய் பாசனத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒண்டிதான் அது பயன்படும். பெரும்பகுதி விவசாயிகள், ஏழை சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள், ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 6வது ஆண்டாக குறுவை சாகுபடி இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம். கடந்த ஆண்டு கடுமையான வறட்சி, ஒருபோக சம்பாவும் பட்டு காய்ந்து கருகி போச்சு. இதனால விவசாயிகள் தற்கொலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திரு சாமி நடராஜன், அவங்களுக்கு ஆற்று பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க மாற்று திட்டம்? பொதுவா பாத்தீங்கன்னா காவிரியின் மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். இப்ப தென்மேற்கு பருவமழை அங்க பேஞ்சிருக்கு. அதை ஒட்டி நடுவர் மன்ற இறுதித்தின்படி தண்ணியை பெறுவதற்கான அந்த முயற்சி ஒரு பக்கம் எடுக்கணும். இந்த விவசாயிகள் இயற்கை பொய்த்ததுனால அரசாங்கம் தண்ணி வாங்கிட்டு கொடுக்காதனாலதான் சாகுபடி பண்ணல. இவங்களுக்கு நிவாரணத்தையோ இப்ப அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் ஏற்கனவே வறட்சினை அறிவிச்சுட்டு இடுபொருள் நிவாரணமும் கொடுக்குறாங்க. அப்பனா யாரு சாகுபடி பண்ணாலும் அவனுக்கு ஒண்ணுதான் நிவாரணம்னு ஆகி போச்சு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு சாமி நடராஜன்.